ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு வருவதை முன்னிட்டு அனைத்து பட்டதாரி முதலே சொன்ன மாதிரி போராட்டமான 3 நாட்கள் நடந்து கொண்டிருக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு ஜனாதிபதி கச்சேரிக்கு வரார். அதை முன்னிட்டு இங்கே யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்னுக்கு போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது. உங்களுக்கு என்ன சொல்றாங்க, நீதிமன்றம் உங்களுக்கு கட்டளை வழங்கியது அது செட்டுக்கு அங்கால இருந்து செய்ய சொல்லி, இதுல இருந்து செய்திகள் சொன்னால் நீதிமன்றப்படி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும்னு சொல்றாரு. பட்டதாரி மாணவர்கள் இந்த போராட்டத்துக்காக இடம் வழங்கப்பட்ட இடம் அங்கால இருக்காம். ஸோ இங்கே போராட்டம் செய்யும் பட்சத்தில் நீதிமன்ற உத்தரவை மீறுறதுக்காக கைது செய்யப்படும் என்ற மாதிரி சொல்லி பட்டதாரி மாணவர்களை எல்லாரையுமே இடத்தை மாற்றி கொண்டிருக்கணும். ரோட் பிளாக்கை தாண்டி தான் இவங்களை போராட்டம் செய்ய சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கு முன்னுக்கு இங்கே அந்த போராட்டம் செய்ய வேணான மாதிரி போலீஸ் அதிகாரிகள் சொல்லி அவங்கள அனுப்புற மாதிரி இருக்கு. இல்ல இவன் தலைவர் அவர்தான் போவோம்.
இதை வந்து அவட சொன்னா அந்த எல்லைக்கு அங்கால இருந்து சீட்டா வந்து தான் சொல்றேன் உங்களுக்கு தான் நீட்டு கோச்சில் சொல்லி நான் உங்களுக்கு அல்லடிக்கு சட்ட ரீதியா நீதிபதியின் ஓடுறது தான் உங்களுக்கு சொல்லிட்டு ஓகே போன திங்கள்ல இருந்து முயற்சி செஞ்சு கொண்டிருக்கோம் பிரசிடண்ட் மீட் பண்றதுக்கு அந்த டிசிசி மீட்டிங்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு நாங்கள் மினிமம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மீட் பண்ணணும் மட்டும் சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எங்களுக்கு இது வரைக்கும் பதில் கடிதம் எதுவுமே கிடைக்கல. சேம் அதே திங்கக்கிழமை கவர்னர் ஆஃபீஸ்கிட்டே நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணினாங்களா, அவங்களால இது முடியலாம் போயிட்டுது. அதே எம்பிபி ஆஃபீஸ்ல ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க, முடியலை. இன்றைக்கு நாங்கள் நேற்று எங்களுக்கு கோர்ட்ஸில் முன்னிலைப்படுத்த சொல்லி கேட்டு இருந்துச்சு முறைப்பாடு வந்த பிரகாரம். அதன் அடிப்படையில் நாங்கள் நேற்று போய் கோர்ட்ஸில் போய் மீட் பண்ணினாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணினாங்க. எங்களுக்கு தீர்வு தந்தது உங்களோட சுதந்திரம். ரோட்டுக்கு அச்சுறுத்தல், பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடக்கூடாது, ரோட்டுக்கு சேதம் ஏற்படக்கூடாது, பொது சொத்து சேதம் ஏற்படக்கூடாது, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்க செய்யணும் மட்டும் சொல்லியிருக்கு. அதை மதிச்சு நாங்கள் அங்காளி சைட் நின்று நாங்கள் அது எங்களுக்கு சூட்டபிள் இல்லைன்றாக்காக இப்போதை இஞ்சால பூங்கா சைட் வந்து நாங்கள் அப்படி இருந்தும் கூட அதுல இருந்து எங்க பிள்ளைகள் நிறைய நின்று ஒரு பஸ்காரங்க கூட மறைக்க நிக்கிறாங்க இல்ல, ஆட்டோக்காரங்களும் மறைக்க நிக்கிறாங்க இல்ல. நாங்கள் இப்போ வீதி ரூல்ஸை மதிச்சு தான் ஹெல்மெட்டை போட்டு வச்சுக்கொண்டு நிறைய பேரை ஏற்றி பிக் பண்ணி அது 2 பேரை ஏற்றாம ஒரு ஆளை தனியா ஏற்றி கொண்டு வந்து ரூல்ஸை மதிச்சு தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நிற்கிறோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து போலீஸ் அதிகாரியிலேருந்து ஜனாதிபதியின் செக்ரட்டரி வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று தந்திருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு 2 பேர் 3 பேர் போய் எங்களுடைய ப்ரொபோசல் ரிக்வெஸ்ட்டை வந்து அந்த இடத்துல செயலாளர்கிட்ட கொடுக்கறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தரதுக்காக முன் வந்திருக்கணும். அதுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்து கொள்ளுகின்றோம், வாழ்த்துகின்றோம். ஆனால் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திங்கட்கிழமை வருமென்று சொன்னால் நாங்கள் இன்று வரைக்கும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் வேலை இல்லாமல் வந்து போராட வேண்டிய தேவையில்லை எங்களுக்கு. நாங்களும் நட்பு ரீதியாக தான் அணுகிறோம், பாதுகாப்பான முறையில் தான் அணுகிறோம். ஸோ எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் நாங்கள் 3 பேர் ரெண்டாலும் போய் உள்ள கதைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் திடீரென்று இன்றைக்கு விடிய 7:30-8 மணிக்கு தான் இன்ஃபர்மேஷன் வருது உங்களை மீட் பண்ணுறதுக்கு 2 பேர் உள்ள போகலாம்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கே எங்களுடைய ஆட்கள் வந்துட்டாங்க. ஸோ எங்களால் என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியாமல் தத்தளிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆஸ் ஏ ஒரு மெம்பராக வந்து நாங்கள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் ட்ரை பண்ணியிருந்தோம் நாங்கள். பட் எங்களுக்கு சரியான அவரை ரீச் பண்ணலாம் போயிட்டுது, அர்ஜுனானே எங்களால் ரீச் பண்ணலாம் போயிட்டுது. ஸோ அதனோட கன்சிடர் பண்ணியிருந்தா நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு முடிவெடுத்திருக்க மாட்டோம். ஸோ இப்போ எங்களுக்காக ஒருத்தர் நாங்கள் குரல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அந்த குரலுக்காக நாங்கள் வெளியில காத்து கொண்டிருக்கிறோம். இப்ப சந்திக்க போயிலையா, நாங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தர பட்சத்துல நாங்க அதை யூஸ் பண்றோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். இப்ப வந்து உள்ள ஜனாதிபதியை மீட் பண்றதுக்காக உள்ள 2 பேரை மட்டும் அனுமதிக்கிறதா சொல்லியிருக்காங்க.
தலைவர் என்னன்னு சொன்னால் நாங்கள் கடந்த 2016ஆம் ஆண்டுல இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாதம் வந்து 22,000 ரூபாய் சம்பளம். இந்த 22,000 ரூபாய் சம்பளம் 2016ஆம் ஆண்டுலேருந்து இன்று வரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நாள் வேலைக்கு போனால் 710 ரூபா வெட்டி வீதம். எங்களுக்கு பெட்ரோல் காசோ இல்லை எதுவுமே எங்களுக்கு தாரதில்லை. தனியாக 22,000 ரூபாய் சம்பளம் தான். கடந்த கொரோனாக்குள்ளேயும் வேலை செய்தாங்க. காலையில் ஒரு ஆளுக்கு டெங்கு வந்தால் காலையில் இன்டோர் பக்கிங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அடிக்கிறது, பின்னேரம் அதுக்கு வேற ஒன்று வந்தால் அதுக்கு பக்கத்தில் வந்து அவுட்டோர் பக்கிங்கன்னு சொல்லி வெளியே இதுக்கு செய்யிருந்தாங்க. அப்படி தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். 2016 இருந்து இன்று வரைக்கும் 22,000 ரூபாய்க்கு ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிறாண்டா, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வேலை செய்கிறாண்டா ஒரு பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. இந்த வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வந்து ராயுத சேனா அமைச்சர் சுகாதார அமைச்சராக இருக்கிறது இந்த அப்பமே தந்தது. ஒரு வருஷத்துல எங்களுக்கு பெர்மனன்ட் தரேன்னு சொல்லி தந்ததால நாங்கள் சரி செய்வோம்னு சொல்லி ஒவ்வொரு அரசாங்கம் மாறிக்கொண்டு இருக்க நாங்கள் தருவோம் சொல்லிக்கிட்டு தான் வேலை செய்தது. எல்லா அரசாங்கத்தையும் நம்பி கடைசியாக இன்றைக்கு இப்படி ஒரு நிலையில நிற்கிறோம். உண்மையிலே எங்களை குடும்ப வறுமை இன்றைக்கு ஒரு பொருளாதார நிலையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 22 சம்பளத்துக்கு என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த எங்களை பொருளாதார நிலையிலேயே சரியான கஷ்டத்துல நான் இருக்கிறோம். இது வந்து பெர்மனன்ட் தரணும், கட்டாயமா தரணும். என்னன்னு சொன்னா கொரோனா வந்த காலத்துல எனக்கும் கொரோனா வந்தது. அந்த கொரோனா வந்து நான் கிட்டத்தட்ட 26 நாள் வீட்டுல இருந்தேன். எங்களுக்கு அதுக்கு கூட சம்பளம் போட்டு தெரியல. மெடிக்கல் கொடுத்தும் சம்பளம் போட்டு தெரியல. தனிமைப்படுத்தி இருந்தது. அரசாங்கத்தால வழங்கப்படுற பப்ளிக்கு வழங்கப்படுற எந்த வித உதவியும் இல்லை. சமத்தி ஜிஎஸ் ஆஃபீஸால கொடுக்குற எந்த உதவியும் இல்லாமல் என்னன்னு சொல்லிட்டோன்னா நாங்கள் கவர்மெண்டால வழங்கப்பட்ட எங்களுக்கு ஐடென்டி இருக்குது. எங்களுக்கு இந்த டிஷர்ட் மட்டும் தெரிவிக்கணும். 3 மாசத்துக்கு வரும், 4 மாசத்துக்கு ஒருக்கா வரும். 22,000 சம்பளத்தை தொடர்ந்து வேலை செய்யறவரையா நாங்கள் இங்க நம்பி வந்த எங்களோட அனுராகுமார் ஜனாதிபதியா இருக்கு. உண்மையா நான் எங்களோட மக்கள் சேர்ந்து எல்லாரும் தான் போட்டோம். ஆனா யார் போட்டா எவர் போட்டாருன்னு சொல்ல மாட்டோம். ஆனா போட்டு தான் அன்றைக்கு வந்திருக்கிறார். ஆனா இந்த யாழ் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறார். அவரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் மகஜரை கொடுப்போம்னு சொல்லி சரியான கொடுப்போம் கொண்டு வந்தால் நேற்று 15 இருக்கணும்னு சொல்லி நான் 7:20 உள்ள போய் இப்பதான் வெளியில வந்துக்கிறேன். என்ன சொன்னா எங்களை வெளியில விட்டுட்டோம். உங்களோட பேர் பதிவில இல்லையான்னு சொல்லி இப்போ நேற்று 15 இருக்கணும். அது பதவி இருக்கணும்னு சொல்லிட்டுன்னா ஒரு ஜனாதிபதியை நாங்கள் சந்திக்க போறதுக்கு உண்மையா ஒரு பாதுகாப்பு இது தேவைதான். அதை நான் ஒத்துக்கொள்றேன். அதனால இப்ப போலீஸ் இதுல வந்து சொல்லிச்சுன்னு சொன்னா 2 பேரை உள்ள வந்து சந்திக்கிறதுக்கு கடிதம் கொடுக்கறதுக்கு அலாட் பண்ணி இருக்கிறோம்னு சொல்லிடணும். இதுக்கு முதல் கடந்த போன கிழமை ஆளுநராக இருக்கிற இப்போ யாழ் மாவட்ட ஆளுநராக இருக்கிற மதிப்புக்குரிய வேதாயத்தையும் சந்திச்சுனாங்க. அப்போ அவர்கிட்டையும் கடிதம் கொடுக்குறேன். அவர் வந்து ஒரு முடிவு தாரன்னு சொல்லியிருக்கிறார். சுகாதார அமைச்சருக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறோம். இந்த யாழ் மாவட்டத்துக்காக இப்படி வேலை செய்து கொண்டு சரியாக கஷ்டம் போகணும் தெரியணும். தயவுசெய்து உண்மையாக இங்கே வந்த இந்த மீடியாக்காரர் எங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு இது எடுக்கிறது சந்தோஷமா இருக்குது. ஆனால் இந்த சந்தோஷம் மேலிடங்களுக்கு போய் எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் தருவணும்ன்ற ஒரு கொள்கையில இந்த மகஜரை கொண்டு வந்தேன். என்ன சொன்னா நாங்கள் 55 பேர்கிட்ட இங்கே வேலை செய்கிறோம். 55 பேரை நாங்கள் கூட்டிக்கொண்டு வர இல்லை. காரணம் என்று சொல்லிச்சுன்னா எல்லாரும் வந்து ஒரு ரபிக் பிரச்சனை, பாதுகாப்பு பிரச்சனை, அப்படி ஒரு பிரச்சனை என்றபடியா ஒரு 2 பேர் மட்டும் வந்திருக்கிறோம். நான் தலைவர், இவர் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். 2 பேரும் மட்டும் வந்திருக்கிறோம். என்ன சொன்னா ஆர்ப்பாட்டமாக நாங்கள் காட்ட இல்லை. என்ன சொன்னா தயவு செய்து இந்த இது கொடுத்து எங்களுக்கு இந்த போன் கிடைக்கும் வேண்டி நன்றி சொல்றேன். நன்றி. பட்டதாரி மாணவர்களோட போராட்டம் இங்கே நடக்க இருந்தது. ஆனால் போலீஸ் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடத்தை மாற்றி விட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கு ஜனாதிபதியை பார்க்குறதுக்கு 2 பேரை வரக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவங்க எல்லாருமே ஒரு 2 பேர் ஜனாதிபதியை பார்க்குறதுக்காக உள்ளே போகிறாங்க. லெட்டர் கொடுத்துருந்தாங்களாம். ஸோ அந்த வகையில் உள்ள 2 பேரை எடுத்திருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கணும். இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. ஓகே.